புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 5. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். சிந்தனை: ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. இது ஒரு சிறிய வசனம், ஆனால் வல்லமையுள்ள வசனம். வயல்வெளியே சென்று கொண்டிருந்த சீடர்கள் பசியின் நிமித்தம் கதிர்களை கொய்து கைகளில் அவற்றை கசக்கி தின்று கொண்டு சென்றதை கேள்விக்கு உட்படுத்தின பரிசேயர்களுக்கு இயேசு சொன்ன பதிலே இந்த சிறிய வசனமாகும். பரிசேயர்களின் இத்தகைய பார்வை அவர்கள் சட்டத்தை எவ்வாறு மிகையாக அணுகினார்கள் என்பதை காட்டுகின்றது. 3வது கட்டளை ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு என்பதாகும். இந்த கட்டளை எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தாங்களே வகுத்து அவற்றை வரிசைப்படுத்தியிருந்தார்கள். அவற்றுள் ஒன்று தானியங்களை பிடுங்கி அரைப்பது ஒன்றாகும். இதையே சீடர்கள் செய்து கொண்டதால் சீடர்கள் 3ஆம் கட்டளையை மீறுகின்றார்கள் என்று அவர்கள் தீர்ப்பிட்டார்கள். கடவுளின் கட்டளைகளை அவர் கொடுத்தபடியே முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவருடைய கட்டளைகள் எமக்கு புத்துணர்ச்சி ஊட்டுபவை, எம்மை ஊக்குவிப்பவை, இறைவனோடு எம்மை ஒன்றாக இணைப்பவை. ஆனால் பரிசேயர்களோ கடவுளின் கட்டளைகளை தாம் விரும்பியபடி விரிவாக்கி அவற்றை கொண்டு சாதாரண மக்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று இயேசு சொன்னதன் மூலம் கட்டளை தொடர்பான பரிசேயர்களின் விளக்கம் கடவுளின் கட்டளைகளின் உண்மைகளோடு ஒத்துப்போகவில்லை என்பதை தெளிவாக்குகின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று, பரிசேயர்களின் இவ்வாறான தவறுகளிலே நாமும் இலகுவாக வீழ்ந்து விடுவோம் என்பதாகும். எமது நம்பிக்கை ஒழுக்கம் சார்ந்த உண்மைகளை நாம் விளங்கிக் கொள்ளும் விதத்திலே அவற்றை இலகுவாக மாற்றிவிடக்கூடும். நாங்கள் ஏற்கனவே பலவீனர்களாக இருக்கின்றோம். அத்தோடு எமது சிந்தனைகள், நம்பிக்கைகள், உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள், குடும்ப உறவுகள், நட்புகள், சமூக ஊடகங்கள் போன்றன எமது வாழ்வில் இலகுவாக செல்வாக்கு செலுத்தக்கூடியவை. அவை நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாகவும் அமையக்கூடியவை. எனவே இவற்றின் செல்வாக்கால் எமது நம்பிக்கை ஒழுக்கம் சார்ந்த உண்மைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் போது சற்று தவறுதலாகவும் எம்மை அது வந்தடையலாம். இதன் விளைவாக நாம் எமது சிந்தனையிலும் நம்பிக்கையிலும் தடம் புரளத் தொடங்கலாம். காலப்போக்கில் அதுவே எம்மை கடவுளின் உண்மையில் இருந்து வெகு தூரம் கொண்டு சென்றதை நாம் கண்டு கொள்ளலாம். பின்பு எமது தவறுகளை ஏற்றுக்கொண்டு உண்மையின் பாதைக்கு திரும்பி வருவது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். கடவுளே இறை சட்டங்களுக்கு ஆண்டவர் என்பதை இன்று சிந்திப்போம். அதாவது கடவுளின் வார்த்தைகளுக்கு நாம் எப்போதும் எம்மை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்று நாங்கள் அவ்வாறு எம்மை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? செபம். ஆண்டவரே,
உண்மை அனைத்திற்கும் ஆண்டவர் நீரே. எமது வாழ்வின் வழிகாட்டியும் நீரே. உமது உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆமென்.